ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க அடுத்த தீபாவளியில் ஒரு 3 பவுன் வாங்குறதுக்கு எப்படி வந்து நகை சீட்டு போட்டு சேமிக்கிறது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து நகை சீட்டு போடணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிறதையும், அதுவே வந்து நீங்கள் காயின்ஸாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த தீபாவளியில் தங்கம் வாங்க இப்படியும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பவுன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பவுன் வாங்குறதுக்கு இன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 பவுன் அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டு தான் வாங்கினது. ஆனால் இது ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதோட ரேட்டும் இன்னைய ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நகையாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி தேவைகள் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 பவுன் செயின் வாங்குறதுக்கு எப்படி வந்து காயினாக சேவ் பண்ணுறது, எப்படி வந்து சீட்டு போட்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோஸாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை வந்து குறைஞ்சிருந்துச்சு. கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லலாம் விலை வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. பட் வந்து மக்களால் அதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இருக்குது. உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு 2லேருந்து 5% இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதுக்காக நம்ம சேமிக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்காது அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே கோல்டு சேவிங்காக மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எந்த அளவுக்கு விலை உயர்ந்தாலுமே நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ, நகையாக வேணும்னா நகையாக சேமிக்கலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நிறைய வடிவங்களில் நம்ம வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நான் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/11/2024 வந்து கோல்டு ரேட்டு வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7385. பட் வந்து தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 7455 ரூபா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சு அடுத்த நாள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 1 பவுன் அப்படின்னா 8 கிராம் இல்லைங்களா, 7385 ரூபானா 1 பவுன் வந்து 51,080 ரூபா. இப்போ இந்த இதை வந்து 59,080 ரூபா அப்படிங்கிறது வந்து கோல்டோட ரேட்டு. பட் வந்து கோல்டோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கால்குலேஷனுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 கிராம் வந்து 7,500 ரூபா. கண்டிப்பாக அந்த 7,500 ரூபா எவ்வளோ சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் நான் கால்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 7,500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அப்போ அப்படின்னா 7,500 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 கிராம் வாங்க நம்மளுக்கு வந்து 60,000 ரூபா வேணும் இல்லைங்களா. அப்போது 3 பவுன் வாங்கணும் அப்படின்னா 3 × 60,000 1,80,000 ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த 1,80,000க்கு நம்ம வந்து நகை சீட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு எப்படி போடலாம் அப்படின்னா கோல்டாக எங்கே வந்து வரவு வைக்கிறாங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நகை சீட்டு போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டாக வரவு வைக்கும்போது தான் விலை கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு ஆட் ஆகும், விலை அதிகமாக இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து கோல்டு ஆட் ஆகும். அதுவே வந்து மணியாக நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நகை சீட்டு வந்து 1000 ரூபா இல்லை 2000 அப்படின்னு பணமாக சேவ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்காது. அப்படிங்கிறதுனால எப்போவுமே நகை சீட்டு போடும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே வந்து கோல்டாக வந்து வரவு வைக்கிறாங்களோ அங்கே வந்து போடுங்க.
இந்த வீடியோவில் வந்து நானுமே நிறைய நாள் வந்து நகை சீட்டு போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் வந்து நான் நகை சீட்டு இப்போதைக்கு போட்டுட்டேன். நான் எங்கே போட்டிருக்கேன், எவ்வளோக்கு போட்டிருக்கிறேன், எந்த ஸ்கீமில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதும் ஒரு சில கடைகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கடைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது 100% ஃப்ரீ கொடுக்குறாங்களே அதில் கூட நீங்கள் போடலாம். சில கடைகளில் 50% மட்டும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்களே அதையும் போடலாம். எங்கே போட்டாலும் நகை சீட்டு போடும் பொழுது கண்டிப்பாக கோல்டு வரவு எங்கே வைக்கிறாங்க அந்த கடையில் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் நம்ம 3% ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து 1,80,000 இருக்கு இல்லைங்களா, அதாவது 3 பவுன் வாங்குறதுக்கு இன்னைய ரேட்டுக்கு 1,80,000 தேவைப்படும். இப்போ 11 மாதமாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நகை சீட்டு கட்ட போகிறாங்க இல்லைங்களா. அப்போ 1,80,000 டிவைடட் 11 போட்டோம்னா 16,363 ரூபா மாதம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃபாக மந்த்லி ஒரு 17,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் 1 இயரில் அதாவது அடுத்த தீபாவளி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 பவுன் நகை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக கொடுத்து வாங்க மாதிரி இருக்கும். சப்போஸ் 17,000 போட முடியல அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 15,000க்கு நகை சீட்டு போட்டுக்கலாம். மீதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காயின்ஸ் அப்பப்போ வந்து நம்ம வந்து அக்கேஷனாக சேமிப்போம் இல்லைங்களா, ஆடிக்கு அட்சய திதிக்கு அந்த மாதிரி வாங்கும் பொழுது கொஞ்சம் காயின்ஸையும் ஆட் பண்ணி சேமித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 பவுனை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே சேமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு 11 மாதத்தில் 1,65,000 ரூபாய்க்கு நம்ம வந்து நகை சீட்டு போட்டிருப்போம். அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிராம் 1 கிராம் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 பவுன் வாங்கிட முடியும். சப்போஸ் உங்களால் முடியுது அப்படின்னா மாதம் 20,000 ரூபாய் நகை சீட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம்னா 3 பவுன் வந்து எளிதாக வாங்கிட முடியும். இது வந்து அவங்களோட சாய்ஸு. அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 20,000 உங்களால் போட முடியுதுன்னா 11 மந்த்தில் 2,20,000 ரூபாய் வந்துடும். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 பவுன் வந்து வீட்டுக்கு 3 பவுன் 3.5 பவுன் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதுக்கான ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நகை சீட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 3 பவுன் வாங்குறதுக்கு 15,000லேருந்து 20,000க்குள்ளே ஒரு அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அதை மாதம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருஷம் அதாவது அடுத்த தீபாவளியில் 3 பவுன் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நகை தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 1 கிராம் வந்து நான் வந்து 7,500 ரூபாய் அந்த ரேட்டு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 2%க்கு மேலே தான் இருக்குது. சில கடைகளில் 4% இருக்குது. இருந்தாலும் நான் 2% மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து 100க்கு 2 ரூபா அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா 7,500 ரூபாய்க்கு 150 ரூபா நம்ம வந்து கூடுதலாக என்ன பண்ணணும்னா வேஸ்டேஜுக்காக பே பண்ணணும். இப்போ 7,500 ரூபாயை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 7,650 ரூபா வருது. இதை மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு 1 கிராம் கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. ஜிஎஸ்டி வந்து 100க்கு 3 ரூபா அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு 7,650 ரூபாய்க்கு 229 ரூபா 50 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1 கிராம் வாங்குறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7,650 ரூபா ப்ளஸ் 230 ரூபா அப்போ 7,880 ரூபா. அப்போ 1 கிராம் வாங்குறதுக்கு நம்ம கையில் எவ்வளோ இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,880 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1 கிராம் வாங்கிட முடியும். இப்போ 3 பவுன் அவங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ஒரு வருஷத்தில். அப்போ வந்து 24 டிவைடட் 12 அதாவது 12 மாதம் கணக்கு எடுத்திருக்கேன் நான். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம். அப்போ ஒரு மாதத்துக்கு இவங்க வந்து நீங்கள் வந்து டார்கெட் 3 பவுன் வைக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா மாதம் 2 கிராம் சேமித்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 24 12 மாதம் சேமிக்கிறோம், 2 கிராம் சேமிக்கிறோம், 24 கிராம் 24 கிராம் அப்படிங்கிறது 3 பவுன். அப்போ 3 பவுன் வந்து எளிதாக என்ன பண்ணிடலாங்க வாங்கிட முடியும். இது யாருக்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ அவங்க பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இது வந்து ஒரு கிராமுக்கு. இதுவே நீங்கள் வந்து 1/2 கிராம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,700 ரூபாய் அப்படி வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். 3,700 ரூபாயிலேருந்து 4,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1/2 கிராம் வாங்குறதுக்கு வரும் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இதை வந்து சேவ் பண்ண முடிஞ்சவங்க இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு அப்படின்னா கண்டிப்பாக காயின்ஸ் பெஸ்ட்டு. பட் வந்து நகையாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து 3 பவுனுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 1 பவுனுக்கு வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 பவுனுக்கான கால்குலேஷன் கிடச்சிரும். நிறைய
நிறைய வீடியோஸில் வந்து நான் இந்த கால்குலேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நகை எடுக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த கால்குலேஷன்ஸாக எப்படி வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க, எப்படி வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் கடையில் நீங்கள் வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுக்கும்பொழுது நீங்களும் அதை வந்து ஒரு முறை வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு அதில் எவ்வளோ வந்து உங்களால் குறைக்க முடியுமோ அதை வந்து அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்டேஜில் வந்து கிடைக்கிறது தான் அந்த கடைகளுக்கான கூடுதல் அமௌண்ட்டு. நமக்கு வந்து லாபமாக அதாவது பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேஸ்டேஜில் மட்டும்தான் அவங்க வந்து குறைக்க முடியும். அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி ஒரு 1% 2% 3% வரைக்கும் அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.